Nimati Property Management. Contact 766700 பெகர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சி ஆறுமுக கவுண்டர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நீங்க சூரட்டி மூலம் பிரச்சாரத்தை கையில் எடுத்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு இதுல அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுடைய நோக்கம் தமிழகத்துல சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். எண்ணிக்கையின் அடிப்படையில் எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடை பகிர்ந்து கொடுக்கணும் தான் நம்ம தமிழக அரசுக்கு தொடர்ச்சியா நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு இடையில அவங்க அந்த சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கிறனால நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா அருந்தியர் சமூகத்துக்கு கலைஞர் ஆட்சியில 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதே போல பிற்படுத்தோர் பட்டியலில் பிசியில இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்திருந்தாரு. இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ 10.5% வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியா இடஒதுக்கீடு கொடுத்து அது கூட அந்த வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்த கூட அது நீதிமன்றத்துல இன்னும் நிலவில் இருக்குது. அதுபோல எங்க கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு பிற்படுத்தோர் பட்டியலில் 11% உள்ஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு இப்ப அதை மக்கள் மத்தியில நாங்க அதை ஒரு பிரச்சாரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரே தீர்வு ஒன்று, சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். இல்லைன்னா அந்தந்த சமூகத்துக்கு அந்த சமூக எண்ணிக்கையின் அடிப்படையில ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூகத்துக்கு அரசு வேலை வாய்ப்பு கல்வியில இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கை வைக்கத்தான் செய்வாங்க. அதன் அடிப்படையில இப்ப எல்லா சமூகமும் எப்படி அந்த சமூகத்துக்கான கோரிக்கையை வைக்கிறாங்களோ அது போல நாங்களும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணிகள்ல நிறைய இடம்பெறணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கோரிக்கையை வச்சு கொங்கு பகுதியில் எல்லா பகுதியிலையுமே அதை நம்ம மக்கள் மத்தியில பிரச்சார பகுதியை கையாண்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த இடஒதுக்கீட்டை பத்தி உங்க மண் சார்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களாம் சட்டசபையில பேசாம மாதிரியும் இல்ல முதல்வர் நேரடியா பத்தியும் கோரிக்கை வச்ச மாதிரி இது வரைக்கும் தெரியலையே. எதனால அவங்க எல்லாம் இடஒதுக்கீட்டை பத்தி இன்னும் பேசாம இருக்காங்க? இல்ல, இங்க மண் சார்ந்த அமைச்சர்கள் நிறைய ஒரு 4 அமைச்சர்கள் பக்கம் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அந்த சட்டமன்றத்துல கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இது வரைக்கும் அவங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து இருக்கிறனால சமூகத்தின் பேர்ல நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு இது வரைக்கும் அவங்க யாரும் கேட்கல. அதை அவங்களும் கேட்கணும். கேட்டா தான் இந்த தடவை அவங்கள அந்த கொங்கு பகுதியில் அந்த மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு இந்த தடவை. ஏன்னா தொடர்ச்சியா நாங்க சுயமா தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடைந்தாலும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் இப்ப இருக்கிற அரசு பணிகள் அரசு வேலை வாய்ப்புகள்ல கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் மிகப்பெரிய அளவுல பின்தங்கி இருக்கு. அதனால நான் இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா பிற்படுத்தோர் பணியில பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அரசு வேலைகள் அதிகம் வந்துடுறாங்க. அந்த வாய்ப்பு எங்களை போன்ற தமிழ் சமூகங்களுக்கு மறுக்கப்படுறதுனாலதான் நம்ம அந்த கோரிக்கையை கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு தனி இடஒதுக்கீடு வச்சு அந்த கோரிக்கையை நம்ம முன்னிலைப்படுத்தி போராடிட்டு இருக்கிறோம். அமைச்சர் பெருமக்களும் பேசுவாங்க. அதை பேச வைக்கிற அளவுக்கு மக்கள் அங்க எழுச்சி விடுவாங்க, எழுச்சி கொண்டு பேச வைப்பாங்க. நீங்க கொங்கு வேளாளர் மக்களுக்கு 11% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு இப்பதான் கோரிக்கையா வச்சுட்டு வரீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் சட்டமன்றத்திலேயே 10% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையா வச்சிருக்காரு. இல்ல, கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு பிற்படுத்தோர் பட்டியலில் உள்ஒதுக்கீடு வேணும் 11% கொடுக்கணும்னு சொல்லி நாங்க எங்க கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறோம். அவர் ஏற்கனவே சட்டமன்றத்துல 10% இடஒதுக்கீடு வேணும்னு ஈஸ்வரன் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இப்ப கோரிக்கை வைக்கிறது எங்களை போன்ற அமைப்புகள் அதிகாரத்தில் இல்லாம இருக்கிற எங்களை போன்ற அமைப்புகள் வேணா அரசுக்கு கோரிக்கை வைக்கலாமே தவிர அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினரா இன்னும் குறிப்பா திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஈஸ்வரன் போன்றவர்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அவசியம் வேணுங்கிறத வலியுறுத்தணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே கேட்டு பெற இடத்துல இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இப்ப கோரிக்கை வச்சாலும் அவர் கேட்டு பெற இடத்துல இருக்கிறார். அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு 10% இல்ல 11% கொடுத்தா தான் திமுக கூட கூட்டணி இருப்பேன்னு அவர் தாராளமா சொல்லலாம். அவர் இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அவர் எல்லாத்தையும் போல பொதுவா நாங்களும் உங்களுக்கு கேள்வி கேட்டோம் சட்டமன்றத்துலன்ற மாதிரி எல்லா கோரிக்கை வைக்கிற மாதிரி நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம் 10% மாதிரி கடந்து போகாம உண்மையிலேயே இந்த மக்களுக்கு வேலை கல்வி இதுல எல்லாம் பிற்படுத்தோர் இதுல கொங்கு வேளாளர் கவுண்டர்ஸுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கணுங்கிறதுல
அப்பதான் நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம், அரசு வேலைகள் அதிகமாக இந்த சமூக மக்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறோம். அவர் அந்த கோரிக்கையை வச்சதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கேட்டுப்படுற இடத்துல அவர் இருக்காரு. திமுக அரசுக்கும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரணும். அதுதான் எங்க கோரிக்கையும் அதுதான். டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு தொடர்ந்து பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வரீங்க. இது எந்த அளவுக்கு மத்திய அரசு போய் சென்றடையும், இல்ல அவங்க செவி சாய்ப்பாங்களா இந்த கோரிக்கைக்கு? இல்ல, டாக்டர் சுப்பராயன் கவுண்டரை பொறுத்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சரா இருந்தவர். அவர் காலத்துலதான் பல்வேறு திட்டங்கள், தமிழகத்துல வளர்ச்சி திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை அவர் காலத்துலதான் கொண்டு வந்தாங்க. குறிப்பா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முதல்ல கொண்டு வந்தது டாக்டர் சுப்பராயன் தான். இந்து அறநிலையத்துறை HRNC கொண்டு வந்தது அவருடைய காலகட்டத்துல இருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா மத்திய இதுல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் பதவி வகித்திருந்தாரு. கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராகவும் டாக்டர் சுப்பராயன் இருந்தாங்க. அவர் காலத்துல ஆலய நுழைவு போராட்டம் எண்ணற்றது, பாரதியார், உழவர், அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப், உங்களுக்கு வந்து தபால் தலை அவர் காலத்துலதான் முதல்ல வெளியிட்டது. இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை ஐயா வந்து வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குனதாகட்டும், பல்வேறு இது அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். அப்படி மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற ஐயா டாக்டர் சுப்பராயன், தமிழகத்தின் ஆளுமையா இருக்கிற டாக்டர் சுப்பராயனுக்கு பாரத ரத்னா வழங்காது, அது அந்த அந்த குங்குவ சமூக மக்கள் மத்தியில அது ஒரு வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தை நான் பிரதிபலிப்படுத்துறதுக்காகத்தான் டாக்டர் சுப்பராயன் கவுண்டர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கணும்னு சொல்லி இப்ப அந்த மண்ணில இருந்து நாங்க கோரிக்கை வச்சு அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். வழங்குவாங்கன்னு நம்புறோம். மோடி அவர்கள் இப்ப தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் காரணமாக அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சா நேரடியாவே கோரிக்கை வைப்பீங்களா? இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க அந்த கோரிக்கை வைப்போம். நாங்க கோரிக்கை வைக்கிறத விட தமிழக அரசு, இப்ப ஆளும் அரசு இப்போ உடனடியாக அமைச்சரவையை கூட்டி டாக்டர் சுப்பராயனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி தமிழக அரசே ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசை வலியுறுத்தணும். சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுக இருந்து நீக்கப்பட்டார். அங்க பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் EPS அவர்கள் ஒரு பரப்புரையை மேற்கொண்டார். எதிர்பார்த்ததை விட அவர் போயிட்டாருன்றத நீக்கத்தை பிறகு கூட்டம் வந்து அங்க வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது மீறி வந்து பெரிய அளவுல அந்த பரப்புரைக்குள்ள கூட்டமானது அங்க வந்தது. பரப்புரையும் பெரிய அளவுல வெற்றி அடைந்தது. செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்ச பிறகு நடக்க போற இந்த மாநாட்டுல தன்னோட செல்வாக்க நிரூபிப்பாரு சார்? இல்ல, வந்து உங்களுக்கு வந்து அங்க ஈரோடு பகுதியில பொறுத்த அளவுக்கு பிரதானமா அதிமுக, திமுக வலுவா இருக்கிற ஒரு பகுதி. அந்த கட்சியில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த கட்சியை விட்டு வெளியேறிடுவாங்க. அவங்க வெளியேறினாலவே வந்து அந்த கட்சி பலகீனம் ஆயிருன்னு சொல்றதெல்லாம் அது சரியான இது இல்லை. செங்கோட்டையன் போனனால அந்த பெரிய அளவுல அதிமுக ஒரு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் பெரிய அளவுல வந்துடாது. அது கோபி பகுதியில ஒரு ஒரு 50 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தனால ஏதாவது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் தவிர அது பெரிய அளவுல வந்து அதை வந்து அதிமுகவை செங்கோட்டையன் போனனால பாதிப்பு ஏற்படுத்தாது. அது இன்னும் போல குறிப்பா நீங்க வந்து அவரு விஜய்க்கு எப்ப உங்க ரசிகர் மன்றங்கள் எப்பயும் போல ரசிகர்கள் கூட்டம், அவர் விஜய் வந்தா விஜய் பாக்குறதுக்கான ஒரு கூட்டம் எப்ப எல்லா பக்கம் எல்லா பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு குறிப்பா தெரியும், கரூர்ல வந்து கூட்டம் போட்டிருந்தாரு, கரூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு, கரூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. ஆனா நீங்க அந்த இறந்தவர்கள் பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வேடிக்கை பார்க்க வந்து மரணம் அடைஞ்சவங்க தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அவரோட கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து வந்து அவரை பாக்குறதுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் வந்து வருமே தவிர அந்த கூட்டம் எல்லாம் வந்து பெரிய அளவுல ஈரோட்டுல மிகப்பெரிய அளவுல கூட்டம் சேர்த்து அதெல்லாம் வாக்கா மாதிரி விஜயும் அல்லது செங்கோட்டைன்னு சொல்ற மாதிரி அதிகாரத்துக்கெல்லாம் வர்றோங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை தான். செங்கோட்டை பின்னாடி அந்த குங்கு மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒரு தனி நபர் பின்னாடி வந்து நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா தனி நபர் நீங்க எடுத்தனால அவருக்கு பின்னாடி ஒரு இல்ல இல்லையா, எல்லா அந்த சாதி மக்கள் ஒரு பேக் போனா இருக்காங்க அப்படின்னு இல்ல இருக்கிற சமூக மக்கள் பூரா நீங்க சொல்ற மாதிரி சமூக மக்கள் பூரா திமுக செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் அண்ணாமலை பின்னாடி மொத்த பேரும் திரண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற சமூகத்துக்குள்ள எல்லாரும் மொத்தமா திரண்டி போயிட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அங்க பிரதானம் அதுதான்.
அதிமுக திமுகங்கிறத அங்க இதே தவிர அதுல எத்தனை பேராவது தலைவர்கள் வரலாம், அந்த கட்சியில இருந்து போகலாமே தவிர அது ஓரளவுக்கு அந்த கட்சியில பாதிப்பாது. அவங்க வாழ்ற அந்த குறிப்பிட்ட அந்த கோபி போன்ற பகுதியில் வேணா ஏதோ அந்த சொந்த பந்தங்கள் எதுனும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு வேணா எடுக்கலாமே தவிர அது பெரிய அளவுல அப்படி அவர் பின்னாடி எல்லாம் மக்கள் திரண்டு போயிட மாட்டாங்க. அவரும் அந்த மக்களுக்கு பெரிய அளவுல அந்த அதிமுகவுல அவர் பாவம் அவரை தவிர்த்து வேற யாரையும் வளர விடாம பாத்துக்கிட்டாரு. அந்த பகுதி ஈரோட்டுல அவரை தவிர்த்து யாரையும் வளர விடாம பாத்துக்கிட்டாரு. அதனால அவராலும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி.